பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நாம் ஆண்டவரின் உருமாற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த நாளினுடைய நற்செய்தி வாசகத்தையும் நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்திலிருந்து, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டரும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவரிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இந்த காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவரின் உருமாற்ற விழாவானது வார நாட்களில் வந்தாலும் இது ஒரு பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தமது அன்பு சீடர்களை கூட்டிக் கொண்டு அந்த தாபோர் மலைக்கு ஏறி செல்கிறார். ஏறி செல்லும் பொழுது அவருடைய ஆடையும் அவருடைய முகமும் வெள்ளை வெளியேர் என்று மாறுகிறது. அவரோடு மோசேயும் எலியாவும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். சீடர்கள் பேதுருவும் யோவானும் அந்திரேயாவும் இதை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கலாமா என்று கேட்கிறார்கள். தாங்கள் சொல்லுவது என்னதென்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் தந்தை கண்ணுடைய குடலுடைய கேட்கிறது. என் அன்பார்ந்த மைந்தனைவரே, இவருக்கு செவிசாயுங்கள், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று அந்த குரல் சொல்லுகிறது. அதை கேட்டவர்கள் முகம் குப்புற விழுந்துகிறார்கள். அவர்கள் பயத்தினால் அஞ்சு நடுங்குகிறார்கள். சற்று நேரத்தில் இயேசு அவர்களை தொடுகிறார். தொட்டு எழுப்பி வாருங்கள் போவோம் என்று அழைக்கிறார். அதோடு ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். இந்த செய்தியை இயேசு இறந்து உயிர்த்தெழும் வரை யாருக்கும் சொல்லக்கூடாது என்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிகழ்வை நாம் 2 கோணங்களிலே பார்க்கலாம். ஒன்று இயேசுவின் கோணத்திலிருந்து. இயேசு தாமே விரும்பி யாரை அந்த மலைக்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அழைத்து செல்கிறார். இந்த தாபோர் மலை மாட்சியின் மலை. இங்கு இயேசு மாட்சி அடைகிறார். இந்த மாட்சிக்கு பிற்பாடு வேறொரு மலைக்கு அவர் ஏற வேண்டும். அது கல்வாரி மலை. அங்கே அவர் தாழ்ச்சி அடைகிறார். அவர் அலங்கோலப்படுகிறார். அவர் சிலுவையை சுமக்கிறார். எனவே இந்த மலையிலே அவரோடு தந்தையினுடைய குரல் கேட்கிறது. அந்த குரல், இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அவருக்கு சான்று பகர்கிறது. ஆனால் கல்வாரி மலையிலே அவர் கையறு நிலையிலே, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் தந்தையை நோக்கி பாடுகிறார். மூன்றாவதாக, இந்த மலையிலே எலியாவும் மோசேவும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மலையிலே இயேசு சுவாமி 2 கல்வர்களுக்கு மத்தியிலே அவர் சிலுவையிலே தொங்குகிறார். இந்த மலையிலே 3 அன்பு சீடர்கள் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் இவரோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த மலையிலே அவர் பாடுகள் பட்ட பொழுது ஒரு சீடரும் இல்லை. இறுதியில் உயிர்விடும் நேரத்திலே அன்பு சீடர் வந்து சேருகிறார். எனவே அங்கு யாரும் இல்லாத நிலையிலே அங்கு அவர் துன்பப்படுகிறார். எனவே இப்படியாக இந்த வெளிப்புறத்திலே எது நிகழ்ந்தாலும், மாட்சிமை நிகழ்ந்தாலும், வெள்ளை வெளியேறின ஆடைகள் ஒளி வீசினாலும், முகம் ஒளி வீசினாலும், இயேசுசாமிக்கு அந்த மாட்சியும் அந்த
வீழ்ச்சியும் ஒன்று போலவே இருக்கிறது. அவர் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒன்று போலவே ஏற்றுக்கொள்கிறார். இது இயேசுவின் கோணம். இன்னொன்று, சீடருடைய பார்வையிலிருந்து இதை பார்க்கலாம். சீடர்கள் அங்கு மோசேயையும் எலியாவையும் காண்கிறார்கள். அந்த காட்சியை கண்டு இயேசுவிடம் சொல்கிறார்கள், நாம் இங்கேயே இருந்து விடுவது நல்லது என்கிறார்கள். அப்படி சொல்லும்பொழுது அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. இயேசுவோ மோசேவோ எலியாவோ ஒன்றும் பேசவில்லை. மாறாக தந்தை கடவுள் பேசுகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று. அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. முகம் குப்புற பயத்தினால் விழுந்து விடுகிறார்கள். இயேசு தொட்டு அவரிடம் இந்த காட்சியை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அழைத்து செல்கிறார். எனவே நமக்கு ஆண்டவர் கூறுகின்ற ஒரே ஒரு பாடம் இதுதான். உலகனைத்தையும் ஆளுகின்ற உன்னதரான கடவுள் ஆட்சி செய்கிறார். எனவே அந்த ஆட்சியில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு வெளி அடையாளங்கள் நம்மை பாதிக்கக்கூடாது. மாட்சிமையோ அல்லது இகழ்ச்சியோ நம்மை பாதிக்கக்கூடாது. அது எல்லாமே நம்மை விட்டு வெளிப்புறமாகவே இருக்க வேண்டும். நம்முடைய மனமானது மாற வேண்டும். நம்முடைய மனமானது மாறி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை போல நாம் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒன்று போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வாழ்விலே இன்னல்கள் வரலாம், அதே போல மாட்சிமையும் வரலாம். எனவே இரண்டையும் ஒருபோல ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரின் ஆட்சிக்குரிய மக்களாக வாழ முற்படுவோம். சமாதானம்.